டிஎன்பிசியில் கேட்ட ஒரு சம்மு பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 3 வருஷத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். 3 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. வட்டி விகிதம் வந்து 15. 3 வருஷம் கழிச்சு ரெண்டுத்துலேயும் வந்து தொகை கிடைக்கும் இல்லையா, அதோட வித்தியாசம் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த எவ்வளோ தொகை கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் அசலை தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்டாலே இந்த 2 ஃபார்முலா நான் வச்சுக்கலாம். 2 இயர்ஸ்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், 3 இயர்ஸ்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ 3 இயர்ஸ் தானே கேட்டிருக்காங்க, அப்போ இந்த ஃபார்முலா பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ வந்து பி அப்படியே வச்சுக்கலாம். டிஃபரன்ஸ் டி வந்து கொடுத்துட்டாங்க 1134. அப்புறம் ஆர் ஸ்கொயர்னால் 15. அப்புறம் இங்கே ஒரு ஆர் போட்டேன்னா ஆர் வந்து 15 ஆச்சா, 300 + ஆர் 315. இப்போ கீழே வந்து 100 கியூப் வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ணாலே வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இது அடிப்போம் இல்லையா, இது அடித்தா என்ன ஆகும், 5 டேபிள் அடிப்போம். இது 3, இது என்ன வரும், இது 20. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதை 5 டேபிள் அடித்தா என்ன ஆகும், இது 4 டைமு. ஸோ இது வந்து 3 டைம் வரும் இல்லையா, இது 3 டைம் வரும். சரி, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் இதை அப்படியே 3 டேபிள் அடிச்சிடலாம். ஆச்சுன்னா இது வந்து 105 வரும், இது வந்து 378 வரும். அதுக்கப்புறம் இதை 3 டேபிள் ஆச்சுன்னா 35 வரும். இங்கே என்ன இருக்கும், இங்கே வந்து 126 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அடிங்க, இங்கே ஒரு 3 இருக்குல்ல, இதை ஆச்சிங்கன்னா இங்கே ஒரு 42 வரும். இந்த 3 ஆச்சிங்கன்னா இது வந்து 14 இருக்கும். ஓகேவா. இந்த 14, 35, அப்புறம் இங்கே ஒரு 4, இங்கே 2 100 இருக்குது. இதுலேயே அடிக்கலாம். நான் அடுத்த ஸ்டெப்பில் வந்து அதே தான் இங்கே எழுதியிருப்பேன் பாருங்கள். அதையே கொஞ்சம் அப்படியே மாற்றி எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 5 டேபிள் இருந்து 7 வாட்டி, இது 20 வாட்டி. அதுக்கப்புறம் இந்த 7 ஆச்சுன்னா இது 14 வந்து 2 வாட்டி. அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி 8. ஓகேவா. அதுக்கப்புறம் 8, அப்புறம் 20, 100 இது இருக்கும். 8 2 இது 2 வந்து 16, மிச்சம் இந்த 3 0 அப்படியே போட்டுக்கோங்க. 16,000 தான் ஆன்சர்.